ஏவிஎம் இன்ஸ்டிடியூஷனில் நான் படித்தேன் என்பதில் எனக்கு பெருமை. அது ஏதோ ஜோக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க, இல்லை மேடை அலங்காரத்துக்காக நான் சொல்லும் ஒரு விஷயம்னு. அப்படி அல்ல, அது மிக அல்ல. நாங்கள் படித்த விஷயங்கள் தான் எனக்கு இன்று வரை கை எடுத்து கொண்டிருக்கின்றன என்பது மிக இல்லாத ஒரு கூற்று. அதை வழிமொழிய எனக்கு மூத்தவர் எஸ்பிஎம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கற்றுக்கொண்டதெல்லாம் இந்த பள்ளியிலிருந்து தான். இந்த பள்ளி, இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வந்தவங்க எல்லாமே இன்ஸ்டிடியூஷனா மாறிட்ட அந்த அதிசயம் இந்த காம்பவுண்டில் நிகழ்ந்திருக்கிறது, இனியும் நிகழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இந்த பள்ளிக்கூடம்லாம் அப்ப கட்டலை. நான் கேட்டுட்டு இருந்தேன் அவர்கிட்ட, பாலசுப்ரமணியன் சார்கிட்ட. அப்படி கட்டியிருந்தாங்கன்னா நான் படிச்சும் இருப்பேன்னு ஒன்றுமோ. இதே பள்ளிக்கூடத்தில் என்ன சேர்த்துட்டு இருப்பாங்க. வேற பள்ளிகளில் சேர்த்துக்கிறது கொஞ்சம் யோசிச்சாங்க. என்னுடைய குணாதிசயம் தெரிந்து என்னை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று தெரிந்த பள்ளி ஏவிஎம் பள்ளி. சிறப்பாக கற்றுக் கொடுத்தார்கள். நான் தவறு செய்யும் போது சத்தமாக சொல்லாமல், நான் நல்லதுகள் செய்யும் பொழுதெல்லாம் என்னை தோளில் தூக்கி கொண்டாடியவர் சரவணன் சார். அது நான் அபூர்வ சகோதரர் ராஜபார்வை முடிந்த பிறகு அவர் சொன்னார், நான் இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் சார், என்ன சார் இப்படி இருக்குலாம் சொல்லிட்டு இருப்பேன். எடுத்து பாருங்க கமல். எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க எடுத்து பாரு கமல், எடுத்து பாருடா கமல் தான் பேசியிருப்பாரு சரவணன். இல்லவே இல்லை. நான் 16 வயசுல மறுபடியும் அசிஸ்டண்டா சேர்ந்த போது அவர் மட்டும் இல்லை, எஸ்பிஎம் சாரும் என்ன வாங்க கமல் அப்படின்னாரு. ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கு, என்ன நீங்க வாங்க போங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சிருந்தேன். அப்புறம் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, நீயும் இனிமே எல்லாரையும் அப்படியே சொல்லு. நான் இன்னி வரலாம் அப்படிதான் இருக்கேன் சார். அந்த பாடத்திற்கும் நான் ஏவிஎம்ற்கு நன்றி சொல்ல வேண்டும்.